இப்ப சிவன்மலை அப்படின்னா என்னன்னா அஸ்திவாரம்னு பேரு. தியானத்துல யாரெல்லாம் அஸ்திவாரம் சரியில்லாம ஆடுறாங்களோ அதை ஆழப்படுத்தி பலப்படுத்துற இடம் தான் இந்த இடம். அப்ப இது பலப்படுத்துறது என்னன்னா, நம்ம கிட்ட இப்ப இன்னைக்கு ஒரு தன்மையில இப்ப இங்க நம்ம தவம் பண்றோம், ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலோட வீட்டுக்கு போயிடுறோம், திருப்பி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சக்தி, நம்ம உடலுக்கு தகுதிக்கு மீறி இன்னொரு ஆற்றல் உள்ள வந்துருச்சுன்னா நம்ம உடல் ஆட ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு ஒரு ஒரு தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தவங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணும்போது அதை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற செயல் தான். அப்ப இந்த இடத்துக்கே ஒருத்தன் அமெரிக்காவில் இருப்பான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் அதனால சிவன்மலைக்கே வர முடியுமான்னா அவன் தான் சரணாகதி அடைந்து இருந்த இடத்திலிருந்து சிவன்மலையை நினைச்சு கூட பண்ணலாம். சிவன்மலை மாதிரி அந்த குருநாதரை நினைச்சும் பண்ணலாம். அப்ப இந்த இடத்தோட தத்துவத்தை தான் நம்ம சொல்றோம். எந்த குருவை, எந்த தியானத்தை நீ நினைக்கிறியோ அதே தியானத்தை நினைச்சு நீ ஒரு செயல் செஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியமான செயல் வடிவம்.